அம்மா பயங்கரமாக தான் இருக்கு. இப்படி இருந்தால் என் ஸ்டூடெண்ட்லாம் ஓடி போக மாட்டாங்க. பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து கொரிடோரில் வந்துட்டு ஆளுங்க நடக்கிற சத்தம். கோச ரூமில் வந்துட்டு ரூம் வந்து எம்டியாக இருக்கும், ஆனால் உள்ளுக்கு ஆள் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி சத்தம். ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு அவங்க ரூம் உள்ளுக்கே வந்துட்டு தூக்கு போட்டுக்கிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. வெல்கம் டு தா பார்த்துக்கலாம் vlogs guys. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னாக்கா Pusat Kemahiran Cyber Tel. இது வந்து வீடு இல்லை, இது ஒரு ஹாஸ்டல். அந்த பாட்டாட பாடுறேன். எல்லாமே நம்ம 4 பேர் எப்போது மாதிரி வந்திருக்கோம். நாங்க 4 பேர், எங்களுக்கு பயக்கடையும் பேர். இன்னைக்கு க்ளோஃபோட வந்திருக்கோம். அஜய், மிஸ்டர் 2, மிஸ்டர் 3, மிஸ்டர் 4. One, நான் நம்பர் 2. Yes, of course. Okay guys. நான் 2. 1. இந்த இடம் வந்து 1. guys, இந்த இடம் வந்துட்டு ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து தங்கி இருந்திருக்காங்க. இது வந்துட்டு 1990s ஓப்பன் பண்ண ஒரு இடம். இங்கே இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து தங்குறதுக்கு. அந்த சைபர் டெல் காலேஜ் மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற UKM, GMI வந்து ஜெர்மன் மலேசியன் இன்ஸ்டிடியூட், அங்கேருந்து இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்து இங்கே தான் வந்து தங்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த இடத்த வந்து ஒரு லோ காஸ்ட் ஃப்ளாட்டாகவும் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு ரூமும் 175 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 300 ஸ்கொயர் ஃபீட் உள்ளது. அது வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் போக 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 இந்த இடத்துல மர்மமான முறையில் நிறைய விஷயம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. நிறையா திகில் நடந்த விஷயம்லாம் நடக்க ஆரம்பிச்சோன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் இருக்குல்ல, இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இந்த இடத்த ரன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த இடத்த அப்படியே 2011 ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இடம் இப்படியே அபண்டனாக இருக்கு. பார்த்தீங்களா? நம்ம என்ன பார்க்க போறோம்? நம்ம சோத்துக்கு வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போமா? வீட்டுக்கு போவோம். அடுத்து இவன் வீட்டுக்கு தான் முதல்ல போகணும். வீட்டுக்கு கூட்டு போறாரு. ஏன்னா அங்கதான் நிறைய அமௌண்ட் இருக்கு. இங்க ஒரு பிளாக் இருக்கு. மொத்தம் எத்தனை பிளாக் இருக்கு சொன்ன? 21 பிளாக். 21. அங்கிட்டு பாதி இங்கிட்டு பாதி. ஆமா, பிரிச்சிருக்காங்க. 2 ஃபேஸ் இருக்கா? நம்ம என்ன சொல்ற, தெக்க பக்கம் போவோம். ஏ பிளாக் தான். ஏ பிளாக் தான் எனக்கு ஓகே. எங்க ஏ பிளாக்? நான் ஏ போட்டுருக்கான் பாரு. அவன் ஏன் எதுக்கு போட்டுருவான்னு தெரியுமா? தலைக்கேறுற என்னடி மாயா. பஸ் நம்ம இந்த பிளாக் போறோம். ஏ போறது பிரச்சனை இல்ல. 7 போறோமா? ஏய் கையா வச்சு சும்மா இருடா. சரி ஓகே. இன்னைக்கு நம்ம வந்து நம்ம ரைட் சைடு இருக்கிற பிளாக்கே முதல்ல போவோம். ஓகே ஓகே கோ. இல்ல இப்ப நான் திரும்பிட்டேன், எனக்கு ரைட் இது வருது. உனக்கு வாய் ஜாஸ்தி. இப்படி இருக்கு, இருட்டா இருக்கிறது. லைட் எடுத்து வந்துருக்கலாமோ? அண்டர் கிரவுண்ட்லாம் இருக்குது. அம்மா பயங்கரமாக தான் இருக்கு. இப்படி இருந்தால் என் ஸ்டூடெண்ட்லாம் ஓடி போக மாட்டாங்க. மிஸ்டர் வே, மிஸ்டர் 1, மிஸ்டர் 1 வாங்க. மிஸ்டர் 1 ஸ்லோவா போங்க. மிஸ்டர் 2 கூட இருங்க. நீங்க பாருங்க எவ்வளவு லோ இருக்குது. சிங்கர்னா பாத்ரூம் எவ்வளவு சின்னது பாருங்க. 3 மாடியா? 3 மாடி. இதுக்கு எங்க படின்னு பார்க்க போறோம். துப்பட்டா படி எங்க இருக்கு? முன்னாடி இருக்கு படி. மிஸ்டர் 1 ஒரு படி இருக்கு. உன் கண்ணத்துல அப்பட்டா அப்பட்டா தேய்க்க பாத்துடா. பூனை ரொம்ப இருக்கு. எப்படி பட்டன்னு சொன்னாங்க, ஆனா பூனை தங்கிட்டு நினைக்கிறேன். பொண்ணை பூனை வாட. அதுதான் ஐவான் இல்லையா? ஆமா.
யாரோ உள்ளுக்கு இருக்காங்களா இல்ல உள்ளுக்கு இருக்கிற சத்தம் போடுறாங்களா? யார் இருந்தான்னு உருவிடா. உருவியா? இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா தங்கி இருக்கவங்கள ஆரம்பத்தில் சொன்னேன்ல, அதுக்கப்புறம் போக 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 வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குறைய ஆரம்பித்தாங்க. எதனால குறைய ஆரம்பித்தாங்கன்னா, ராத்திரியில் தூங்கும்போது சத்தம் கேட்குறது, 12 மணிக்கு மேலே வந்து கொரிடோரில் வந்துட்டு ஆளுங்க நடக்கிற சத்தம், அப்புறம் காசர் ரூமில் வந்துட்டு ரூம் வந்து எம்டியாக இருக்கும், ஆனால் உள்ளுக்கு ஆள் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி சத்தம், அப்புறம் படியில் வந்து நிறையா விஷயத்த பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறனால தான் இந்த இடத்துல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. வாங்க. என்னாச்சு? ஏய் தமிழ்நாடுலடா, ஹிந்தி காட்சிடா. யாரா அவ? குச்சா. தமிழ்நாடு பாருங்க. இவ்வளோ அழகா இருக்கா? ஏண்டா நீ திருந்தவே மாட்டியா? இது ஏதோ மனிஷா நட்பர்ல ஏதோ மலாய்க்காரவங்க, ஆனா பாலிவுட் இந்துஸ்தானோட இது ஃபேன்ஸ் போல இருக்கு. போட்டோலாம் அப்படி வச்சிருக்காங்க. கொசுக்கிரி வேட்டை தான் சாப்பிட்டுருவோம். இன்னொரு முக்கியமான மேட்டர் என்னன்னாக்கா, மிருகம்லாம் இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் பார்த்துங்க, என்ன மிருகம் இருக்குன்னு தெரியல, அதை பார்த்துங்க. பார்த்தீங்களா, பட்ட பகலே இவ்வளோ இருட்டா இருக்கு. இதில் ராத்திரி வந்து வச்சுக்கங்களேன். நம்ம வந்து கொரிடோரில் எல்லாம் நடக்கிற சத்தம் கேட்டு சொன்னாங்களே, இப்படி தான் வந்திருக்கோம்ல. கேட்டா ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இல்லடா, ஏதோ செஞ்சு அதாவது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. என்னன்னா, அங்க தோண்ட சொல்லுங்க. அங்க டெட் பாடிஸ் இருக்கு நினைக்கிறேன். அது 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 செமெட்ரி சார். லெட்ஸ் கோ गाइस. வாங்க போவோம் மெதுவா. லைட் என்ன சார், எகிப்து மம்மி மாதிரி சுருங்கி போச்சு. நாய் செத்து கிடக்கா? என்ன டைனோசோர் மாதிரி இருக்கு. எதுன்னு சொல்ல எனக்கு மெத்தனா இருக்கு गाइस. மெத்த இருக்கு. அதுதான் மிஸ்டர் வாங்க. டேய் ஓ, ஓடுறது ரெடியா இருக்கேன். இங்க வந்து இந்த இடத்துல மட்டும் கிளாவார் பறந்துச்சு. சத்தியமா சொல்றேன், நான் வேற லெவல்ல ஓடுவேன். நீ ஓட்ட இப்போ வரைக்கும் எல்லாமே அந்த கண்ட்ரோல்ல தான் இருக்கு गाइस. ஆனா நான் தேடிக்கிட்டு இருக்கோம், பெரிய திகில் தேடிக்கிட்டு. ஓகே, அதுக்கப்புறம் காய்ஸ், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே குறைஞ்சிக்கிட்டே வந்தோடனே இங்கே வந்துட்டு ஃபாரினர் ஒர்க்கர்ஸ், அப்புறம் டெம்பரவரியாக இங்கே வந்து வேலை செய்கிறவங்க, அவங்க தான் வந்து இங்கே தங்கி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் இங்கே உள்ள டிஸ்டர்பன்ஸை எதுவுமே தாங்க முடியல. ஓகேவா, அவங்களால ஏற்றுக்க முடியல. ரொம்ப சத்தம், ரொம்ப கச்சாவாக இருந்திருக்கு. ஸோ அவங்களும் இந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த இடம் அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக எம்டி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தங்கியிருக்கக்குள்ள இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட், அதுக்கு இல்லை காயான்னு தெரியல, ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு அவங்க ரூம் உள்ளுக்கே வந்துட்டு தூக்கு போட்டுக்கிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் தூக்கு போட்டு 2 வாரம் கழிச்சு தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸே பார்த்துருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கே தெரிஞ்சிருக்கு. 2 வாரம் தொங்கிக்கிட்டே இருந்திருக்கேன். அப்புறமா வந்து தான் இறக்கிவிட்டுருக்கேன். ஸோ இதுதான் இந்த இடம். இன்னும் நிறையா இருக்குது இந்த இடத்துல, நிறைய விஷயம். அப்புறம் ராத்திரியில் வந்து இந்த மாதிரி வந்துட்டு கருப்பான உருவம், அப்புறம் வந்து பொந்தியானா மரத்து மேல உட்காந்து இருக்கிற மாதிரி, சங்கிலி சத்தம், சங்கிலிலாம் வந்து அப்படியே பெரிய சங்கிலி, நாய் சங்கிலி மாதிரி இருக்குமே, அந்த சங்கிலி அப்படியே இழுத்துட்டு போற மாதிரி உள்ள சத்தம். இப்படி ஏகப்பட்ட வெரைட்டி வச்சிருக்கீங்க. நீங்க சும்மா இந்த இடத்த உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்க சும்மா இந்த இடத்த மட்டும் பாருங்களேன். அதுங்க
இமேஜின் நம்ம இந்த இடத்துல வந்து நைட்டில் படுத்துருக்கோம். இப்போ ராயான்னு வச்சிங்களேன், இந்த காலேஜ் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், படுத்துருக்கும் போது எல்லாரும் கிளம்பிடுவாங்க. ராயா எல்லாத்துக்குமே தமிழில் யாராவது தங்கி எப்படி இருக்கும் நைட்டு. ஸ்டெப்பு சத்தம் கேட்கும், சங்கிலி சத்தம் கேட்கும். அப்படி இருந்தனால தான் யாருனாலையும் முடியல, வெளியாயிட்டாங்க. ஆமாம், அந்த அளவுக்கு இதாக இருந்திருக்கு. ஃபாரினர்ஸ் இருக்காங்களா, அந்த ஒர்க்கர்ஸ், அவங்கனாலேயும் இங்கே தங்க முடியலன்னா ஸ்டூடெண்ட் ஏமாத்துறோம். நம்ம ஸ்டூடெண்ட்லாம் படிக்கிற பிள்ளைங்களாம் கண்டிப்பாக பயந்துருங்க. ஓகே, ஒரு மாதிரி படி ஏறி வச்சோன்னு பார்க்குறதுக்கு கண்டாமணிக்கு எங்கெங்கோ மரம் முளைச்சி கிடக்குது. இந்த இடம் பார்த்தாலே பயமாக இருக்குது. எப்படி இங்கே பிள்ளைங்கள படுத்து தூங்குனாங்கன்னு தெரியலையே. கண்டிப்பாக அதில் டிஸ்டர்பன்ஸ் நிறையா இருந்திருக்கும். அதனால தான் ஆள் நிறையா குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதுதான், சமைக்கிறதுக்கு எந்த இடமும் இல்லை. சமையலை பற்றி சொல்கிறேன்டா தங்குறவங்களுக்கு. ஹாஸ்டல்னா எப்படி இருக்குன்னு ஹாஸ்டலில் படிச்சவங்க தெரியாதா? தனியாக கிச்சன் தனியாக வச்சுருப்பாங்க. இங்கே கிச்சன் இல்லை. கிச்சன் இல்லை, இவ்வளோ அவங்க போயிட்டு நீ சமைச்சிட்டு கறியை கொண்டு வர ஊற்றிக்கிட்டு வருவேன். பூத்தண்ணி இருக்கு உள்ளுக்கு. பூத்தண்ணி பார்த்துட்டேன். ஷவர்னு சொல்லு. பூ தண்ணி நான் கிரீசந்தமும் நினச்சிட்டேன். அதுவும் பூட்டி இருக்கு, நம்ம திறக்கிறப்ப எவனா தொங்கிட்டு இருக்க போகிறான். இந்த மாதிரிலாம் பயமுத்தாத. இந்த மாதிரிலாம் சுற்றி ஷவர் இருக்கிற பாத்ரூம் போக போகிறோம். எல்லாரும் என் பின்னாடி வருது. என் பின்னாடி யாரும் வரல. ஒரு ரூமில் ஒரு ஆள் தங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு முஸ்லீம் நண்பரோட ரூம்னு நினைக்கிறேன். நல்ல வேலை உங்களுக்கு குளோப் வாங்கி கொடுத்தோம். எல்லாத்துக்குமே ஷவர் கொடுத்துருக்காங்க. அதாவது யாருக்கும் ஓரம் வந்தது இல்லாம எல்லாத்துக்கும் எல்லா சலுகையும் கொடுத்துருக்கீங்க. பூத்தண்ணி ஆனா அப்பயே அந்த பெருசு வாங்கல, டிஐவர் தான் விற்கிதுல. அப்படியே 99 ஆமா இருந்துதான் தலை தான் மாத்திருப்பாங்க. இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கூட தலையை வாங்கி நீ மாற்றி விட்டு. இல்லை, நானா யோசிச்சேன் இங்கே வந்து ப்ராஜெக்ட் அது முடிச்சுட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு இடம் அபண்டன்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் வந்து சுற்றி இருக்கிற மக்கள் எடுத்துப்பாங்க. அதில் சில மக்கள் வந்துட்டு இங்கே ப்ராஜெக்ட் பண்ணும்போது மேலே இருந்து பார்த்தீங்களா அந்த லைட்டை அழகாக கழட்டிட்டு இரும்பு பாட்டு எல்லாத்தையும் ஒயரோட சேர்த்து எடுத்து போயிட்டு லாம்பு மட்டும் இங்கே வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஆளுங்க வந்து தங்குறாங்க. நம்ம போகும்போது ஆஹா கேமரா கொண்டு வந்திருக்கானுங்க, ஒரு 2-3 ஐஃபோன் வச்சிருக்கானுங்க, சாம்சங் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எதுவுமே எங்ககிட்ட இல்லை. இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு நம்மளை கையை வெட்டி தூக்கிட்டு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால வந்து பார்த்துருங்க. அதுவும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க, இடம் இல்லை இந்த மாதிரி வீடு தான் வந்து தங்குவாங்க. என்ன பண்றது, இப்ப இருக்கிற மன அழுத்தத்துல நல்லா ரோட்ல விட்டாலும் போய் படுத்து தூங்கிடும் போல. அந்த அவனுக்கு 10 பேர் வந்தாக்க ஒரு கும்பு கராத்தே போய் அடிச்சுட்டு இருப்பாரு. நான் எப்படி குச்சி ஓடிடுவேன், ஒன்றும் பிரச்சனை தெரியும். மான் கராத்தி எடுப்போம், ஒரு மான் ஓட்டாத. அந்த மாதிரி யாரும் நம்ம செய்யக்கூடாது. எந்த பிரச்சனை வந்தா காய்ஸ் நின்று வாதாடணும், போராடணும். உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். இப்போ இங்க ஒரு ரூம் இருக்கு. ஓகே, இந்த ரூம்ல ஆள் வந்து தூங்கிட்டு இருக்காங்க, சேவகர்த்து எல்லாத்தையும் திறந்து பார்த்துருந்தாச்சு அவங்களுக்கு. எவனாவது ஒரு ப்ரொமோஷன் படிச்சிருக்கான். அந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கும்போது இங்க குளிக்கிற சத்தம் கேட்டா எப்படி இருக்கும்? ஆனா யாருமே இல்லை. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்கும் காய்ஸ் யோசிச்சு பாருங்க. நம்ம இங்க 4 பேர் இருக்கோம், ஆனால் 5ஆவது ஒரு ஆள் இங்க இருக்காங்க. அது யாரு சொல்லுங்க? உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் ஏமா தங்குவான்? அதான் போனேன் தங்குற மாதிரியே இருக்கு. காய்ஸ் முன்ன வந்து தங்கினவங்களுக்கு இங்கே என்ன சேட்டை வரும்னு நினச்சி தங்கினீங்க. தங்கும் போது பூத் ஆகிட்டாங்க. அங்கே சேட்டை வரும் இல்லை, தங்குற இடமே சேட்டையா இருக்கு. ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்திருக்கும். இல்லைண்ணே, தங்கும் போது சேட்டையா இல்லை, தொங்குறதுக்கு வேற இடம் பார்த்து தொங்கியிருந்தா இங்கே தங்குறவங்க தங்கிக்கிட்டே இருந்திருப்பாங்க. டூரிஸ்ட் பிளேஸ் தொங்குறதுக்கு நேரம் பார்த்தா பாரு, அங்கேயும் எங்கேயோ தொங்கி எங்க தொங்கி இருந்தா 2 வாரம் கழிச்சு தான் உன் கூட்டாளி தெரிஞ்சிருக்குன்னா 2 வாரமா உள்ளுக்கே தொங்கிட்டு இருந்திருக்காங்க. இன்னும் உயரமா இருப்பான். ஏங்க இவ்வளவு தூரம் இருக்குமா நாக்கு தொங்கி? ஆமா, அது என்ன தைரியம் இருந்தா நான் தொங்கின இடத்துக்கு வந்து என்னையே பார்த்து நீ வெடைப்ப.
நான் வெடைப்பேன். ஆமா. நங்குடுக்கடி இடுப்பை வளைச்சு ஆடுது. ஏன் வெடைப்பேன்னா எனக்கு வந்து இந்த சூசைட் பண்றவங்களை கண்டாலே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சூசைட் பண்றவங்க வாழ தகுதி இல்லாதவங்க. சூசைட் பண்ணிட்டாங்க. ஆமா, வாழ தகுதி இல்லைன்னு உங்களுக்கு தோணிடுச்சுன்னா லைஃப் இன்னும் கொஞ்சம் மெயின்படுத்தி மேலே வர பார்க்கணும். அதை விட்டப்பட்டு தொங்குற கதையெல்லாம் இட்ஸ் நான்சென்ஸ். இங்க திருட வர சின்னங்க திருடிட்டு போயிடலாம் போல இருக்கு. அம்மா கிரில் மேல ஏறி இப்படி இதுல ஏறி அங்க பூச்சிடலாம். அந்த இடத்துல கிரில் திருடாம இருக்கானுங்களா? இடத்துல கிரில மட்டும் கையை வைக்காம மற்ற எல்லா இடத்துலயும் கிரில கண்டி போட்டானுங்க. நல்ல காசு கைஸ், அடுத்த வாட்டி நீங்க வரப்ப பாருங்க இந்த இடத்துல இந்த கிரில் இருக்கா இல்லையான்னு. இரும்பு தான் விட்டுட்டு போயிட்டாங்க. டைம் பத்தல போல இருக்கு. பாருங்க, இது ஒண்ணு என்ன ஒரு கிலோ இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் திருடிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அவ்வளோ மெதுவாக திறக்கிறீங்க? டப்பாக்கு திறக்கணும்னு யோசிச்சா டக்குன்னு திறந்துருங்க. பாருங்க எவ்வளோ உயரத்தில் இருக்கு தெரியுதா? இவ்வளோ மேலே இருக்கும். அவ்வளோ சீன் இல்லை, இவ்வளோதான். ஆனால் விழுந்தா சாவுமான்னு கேட்டாக்கா கண்டிப்பா சாவு. கால் கை உடஞ்சிடும். இல்ல இது பாருங்க அது கொஞ்சம் அவங்க வந்து எஃப் பிளாக் யாரோ வந்து போக சொல்றாங்க. யாரு? எஃப் பிளாக். எந்த பிளாக் எங்க இருக்குன்னே தெரியல. ஓகே, இது டி, அது பி. என் எஃப் பிளாக்ல என்ன இருக்கா? எஃப் பிளாக்ல தான் ஏதோ ஒரு சூட்சமா இருக்கான். இங்க தான் லெஃப்ட் காலேஜ் இல்ல, காலேஜ் ஆச்சு. இது மேல உள்ள கல்வி வித்தாலே ஜோப்பான காசு பார்க்கலாம். ஐடியா கொடுக்குறீங்களா வீடியோல? ஓகே, பிடிஆர்எம் இல்ல, நல்ல சாரி மக்கள் விட்டுட்டு போயிட்டானுங்க. மேலையா? என்ன மேலே பிடி இருக்கு? ஒண்ணுமே இல்ல. இந்த பில்டிங் சேஃப் தானா? சேஃப் தான். பாசா கால் வச்சா கீழே உடச்சிக்கிட்டு போற மாதிரி தான் இருக்கு. முதல்ல கேமரா காமிச்சிட்டோன்னே அப்புறம் யாராவது இருப்பாங்க, அவங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க. நீங்க ஏதாச்சும் பாத்தீங்கன்னா சொல்லுங்க. நீங்க அதை பார்த்தீங்களா? இல்ல, நம்ம இப்படி தொட்டு போறேன். சக்கரம் ஒரு குரல் கேட்கலாம். தொட்டு பேசு சுல்தானா. அதெல்லாம் தொடாதீங்க. தரமட்டமான மெத்தையா இருக்குங்க. ஒரே ரூம்ல 10-15 பேர் தங்கியிருப்பாங்க போல இருக்கு. ஆமா, இது என்னன்னா நான் சொல்றேன், டேய் என் ரூம்ல ஏதோ சத்தம் கேக்குதுடா அப்படின்னு சொல்லி அவனுக்கு மத்தையில தூக்கிட்டு வந்து இந்த ரூம்ல படுத்திருக்காங்க. அதான் ஆமா. என்னது? தமிழ் வார்த்தையா? ஓ ஆமா, தமிழ் தான். தமிழ்ல எங்கெங்கெல்லாம் நான் சிந்தி தேம்பு என்ன பேரு இது? உன்னை தானே என்னோடு ஆடு தகச்சும் காய்ஸ், இது வந்து ஒரு தமிழ் பிள்ளை இருந்து தமிழ் பிள்ளையா பயணம் தெரியல, தமிழவங்களோட ஹாஸ்டல். நான் என்ன பிடிக்கிறேன்? டெடி பேர் இருக்கே, பிள்ளை தான். உங்க பிள்ளை தமிழ் பிள்ளை லெஃப்ட் இருக்கு. ஒருத்தவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறது அவங்க வீட்டு பாத்ரூம் தான் பார்க்கணும். ஹாய். இது பொம்பளை எப்படி சொல்றீங்க? கொஞ்சம் சுத்தமா இருக்கு. ஆமா, அதான் பொட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. ஸ்டிக்கர் பிடிச்சிருக்கீங்க. ஆமா, ஸ்டிக்கர் போட்டுருக்கு. 2015 11 ஒட்டி வச்ச பொட்டு. அதுவும் லவ் ஷேஃபா ஒட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இது விழுந்துருச்சு. விழுந்துருச்சு. என்ன பண்றது? பொட்டுக்கு என்ன பிரச்சனையா? ஏய், எவன்டா நம்மள பிடிஆர் கூப்பிட்டா? உண்மையில வந்துட்டான்டா, போலீஸ் வந்துட்டான்டா. இப்படிதான் கூப்பிடுறாங்க. ஓகே கைஸ், ஒரு சின்ன லிட்டில் சம்பவம் ஆச்சு, சின்ன இன்சிடென்ட்.
என்னென்னா வந்துட்டு இங்கே மொத்தம் 21 பிளாக் இருக்கான். அதில் வந்து முதல்ல ஒரு ஆள் வந்திருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க தான் வந்து அந்த இடத்த பார்த்துக்கிறாங்களாம். ஸோ அந்த இடத்துல வந்து ரொம்ப கேபிள் திருடுறாங்களாம். அதனால் வந்துட்டு அந்த இடத்துக்குள்ளே பூரக்கூடாது. ஆனால் முன்னுக்கு எந்த சைன் போர்டும் வைக்கல, எங்களுக்கும் தெரியாது. நாங்கள் ஓப்பனாக இருந்துச்சு, நாங்கள் பாட்டுக்கு போயிட்டோம். அப்போ அவங்க வந்தாங்க, வந்துட்டு அழகாக பேசினாங்க. இந்தமாரி வந்துட்டு நீங்கள் வேணால் இங்கே வாங்க, கீழே வந்து இதோ இந்த இடத்த பாருங்கள், இங்கே வந்துட்டு ஓகே இங்கே வந்து வ்ளாக் பண்ணலாம், அங்கே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்மளும் வந்து இங்கே வ்ளாக் செய்யலான்னு இருந்தோம். அங்கே பார்த்தது தான் வந்துட்டு இங்கேயும் பார்க்க போகிறோம். இந்த சைடு வந்தீங்கன்னா இப்போ வேறு ஏதாவது vloggers வந்து வீடியோ எடுக்க போகிறீங்கன்னா தென் இந்த பாதையில் தான் வரணும். ஏன்னா இங்கே தான் வந்து அவங்க வர சொல்கிறாங்க. ஆமாம், மற்ற பாதையில் நம்ம வந்து எக்ஸஸ் பண்ணக்கூடாது. இங்கே வழியாக வந்து தான் உள்ளே போகணும். ஸோ இது வழியாக வந்துட்டு இப்படி தான் இது உள்ளுக்கு போடணும். இந்த இடத்த தான் நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ நல்ல விதமாக சொன்னாங்க, நம்மளும் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நகர்ந்துருவோம். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, இது உள்ளுக்கு பூந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேய் இருக்குன்றாங்க, பிசாசு இருக்குன்றாங்க, பயந்தாங்க. கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சு பார்த்தாக்கா இது ஒரு பழைய பில்டிங். இந்த பழைய பில்டிங்கில் கண்ணாடி கண்ணாடிலாம் உடஞ்சி போய் கிடக்கும். அந்த டைமில் காற்று வேகமாக அடித்தா உடஞ்ச கண்ணாடிக்குள்ளே பூந்து வரப்போ சத்தம் வேறு மாதிரி தான் கேட்கும். ஆமாம் இல்லையா அது? ஆமாம், அதுக்கு வந்து உடனே சங்கிலி சத்தம் கேட்குது அப்படின்னு இப்படி சொல்கிறத பார்த்தா சந்திரமுகில் இங்கே உட்காந்து டெய்லி டிங்கு டிங்குன்னு ஆடிக்கிது, தங்கன்னு கட்டு நங்கன்னு. சைக்கலாஜிக்கலி யோசிச்சு பார்த்தாக்கா இப்போ நம்ம இருட்டான ஒரு இடம் அப்படின்னு பார்த்துட்டோன்னா நம்மளுக்கு ஒரு திகில் உண்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் என்ன யோசிக்கும், ஆஹா இங்கே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும். மற்றபடி இந்த இடத்துல ஒன்றும் இல்லை, நிறையா டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் தான் இங்கே வந்து உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து இதுங்களுக்கு தங்குறதுக்கு இங்கே சேவை அதுங்களுக்கு இல்லை. அதுங்க சேவைலாம் வாங்கலை, அதுங்க பாட்டுக்கு வருங்க போங்க பாருங்க. அங்கே பாருங்க ஒன்று நடமாடிக்கிட்டு இருக்கு. நைட்டு போல் தூக்கம் வந்துச்சுன்னா அது இங்கே வந்துடும். இங்கே வந்து தூங்கிட்டு அப்புறமா போல் அது அந்த வேலையை பார்க்க போகிறோம். ஆனால் காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கு A பிளாக் தான் போயிருக்கணும். ஆனால் நம்ம நேராக K பிளாக் போயிட்டோம். அதாவது முன்னைக்கு இப்படி சாப்பிட்டு இப்படி வந்துட்டோம் நேரம். ஸோ மற்றபடி பரவாயில்ல, வந்தீங்கன்னா நேரம் A பிளாக்குக்கு போங்க. ஓகே, A பிளாக்ல தான் நிறைய இருக்கும். அந்த மாதிரி இங்கே ஏதாவது இருக்கும், மற்றபடி ஒன்றும் இல்லை காய். மேலே போனால் நாய் பீதான் இருக்கு, அது சொல்லக்கூடாது, சாரி டாக் ஷீட்னு சொல்கிறேனே. மற்றபடி கைஸ் சேஃப் தான் கைஸ் இங்கே வர்றது. ஓகே, மற்றபடி ஒன்றும் இல்லை, சேஃபாக தான் இருக்குது. ஆனால் மறந்துடாமல் வந்தீங்கன்னா கையில் க்ளோவ் போட்டுவாங்க. மாமா கடை இல்லை இந்த மினி மார்க்கெட் நின்றீங்கன்னா ஒரு 2 பொங்குசி கார்டினர் ரொட்டி வாங்கிடுங்க, ஒரு இடத்துல போட்டுவிட்டு போயிருங்க. அது மாதிரி சாப்பிட்டு குறைக்கு சாப்பிட்டுருவோம். அந்த இடத்துல ஒரு புண்ணிய சேர்த்த மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை கைஸ். ஓகே, ஸோ எப்பயும் போல நம்ம வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிருங்க. ஓகே, பாய்.